Taste the Daily. புரட்சி தலைவி அம்மாவின் கனவுகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நனவாக்கி கொண்டிருப்பதாக கழக மகளிரணி செயலாளர் ப வளர்மதி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை மகளிருக்கு ஏற்றம் தரும் விழாவாக கொண்டாடுவது குறித்து கழக மகளிரணி சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் கழக மகளிரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப வளர்மதி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து மாவட்ட மகளிரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளான வரும் 12ஆம் தேதியன்று மருத்துவ முகாம், இரத்த தான முகாம்களை நடத்துவது என்றும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கழக ஆட்சி கட்டிலில் அமர்த்துவதற்கு தேவையான கட்சி பணிகளில் ஈடுபடுவது உள்ளிட்ட 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இளைஞர் இளம்பெண்களை அதிமுகவில் சேர்க்க பல்வேறு கட்ட பணிகளை முழுவீச்சில் செய்து வருவதாக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின் மாநில செயலாளர் VPP பரமசிவம் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாள் வரும் 12ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை பிரிவின் மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் VPP பரமசிவம் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளான வரும் 12ஆம் தேதியன்று உடல் உறுப்பு தானத்தின் நன்மைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகளை நடத்துவது, இல்லம் தேடி இளைஞர் பாசறை எனும் சிறப்பு உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துவது என்பது உள்ளிட்ட 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இன்றைக்கு இளைஞர்களுடைய எழுச்சி என்பது மிகப்பெரிய அளவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி இருக்கிறது. இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற திராவிட மாடல், ஸ்டாலின் அவர்களுடைய போலி திராவிட மாடல், ஸ்டாலினுடைய ஆட்சியின் அவலத்தை இளந்தலைவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். கடந்த 4 ஆண்டு காலம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நடத்திய அந்த நல்லாட்சியையும் இன்றைக்கு நடைபெறுகிற இந்த அவல ஆட்சியையும் அவர்கள் தங்களுடைய இதய தராசில் எடை போட்டு வருங்காலங்களில் மிகப்பெரிய ஆதரவை இளம் தலைமுறை வாக்காளர்கள் அந்த எடப்பாடியாருக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கண்கூட பார்க்கிறோம்.